உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம் சார். வணக்கம் சகோதரர். கடந்த ஜூலை 12ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் இருக்கக்கூடிய இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட சிறுவர்களுக்கான அரசு சிறப்பு இல்லத்திலிருந்து ஒரு 12 பேர் தப்பி போயிட்டாங்க. அதில் இது வரைக்கும் ஒரு 8 பேர் மீண்டும் பிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய இதே போன்ற ஒரு சிறப்பு இல்லத்திலிருந்து தப்பிக்கும் ஒரு முயற்சி நடந்திருக்கு. அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றும் ஒரு செய்தி வந்திருக்கு. குறிப்பாக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட சிறுவர்களுக்கான சிறப்பு இல்லங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் திரையில் வேணால் பார்த்துருக்கோம். உண்மையிலேயே நம்ம சிறையை பற்றி பேசியிருக்கோம், இங்கே குற்றவாளிகள் எப்படி இருப்பாங்கன்றது. ஆனால் இந்த சிறப்பு இல்லங்கள் எப்படி செயல்படுது, இதுக்குள்ளே ஏன் இப்படி தப்பிக்க முயற்சிகள்லாம் எப்படி நடக்குது, ஸோ அதுவும் திரையில் பார்த்துறதை தாண்டி நிஜத்தில் எப்படி இருக்குன்றது தெரியாது. இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏன் நடக்குது சார்? செங்கல்பட்டில் நீண்ட ஆண்டுகளாக 2 இல்லம் இருக்குது. ஒன்று அப்சர்வேஷன் ஹோம், இன்னொன்று ஸ்பெஷல் ஹோம். அப்சர்வேஷன் ஹோம் அப்படின்றது நம்ம நிறைய வழக்கில் பேசியிருக்க மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக விசாரணைக்காக கொண்டு வர ஜொனைல் அங்கே வைக்கிற இடம் தான் அப்சர்வேஷன் ஹோம். ஸ்பெஷல் ஹோம் அப்படின்றது அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்கள் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்றதுக்காக வைக்கிறது தான் ஸ்பெஷல் ஹோம். முன்னாடி செங்கல்பட்டில் அப்படி இருந்துச்சு. இது ரெண்டுத்துக்குமே ஒரே சூப்பரண்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. செங்கல்பட்டு ஆத்தூர் தனியாக இருக்குது. ஆமாம், அது இப்போ புதுசாக வந்ததுங்க. நான் சொல்கிறது செங்கல்பட்டு, இது ரெண்டும் இருந்துச்சு. அப்சர்வேஷன் ஹோம், ஸ்பெஷல் ஹோம். அந்த ஸ்பெஷல் ஹோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊரில் இருக்கவங்களும் மற்ற மாவட்டங்களில் இருக்கவங்களையும் கொண்டு அவங்க 3 சிறார்கள் 3 ஆண்டு காலம், 1 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் இருக்கணும்னா அந்த ஸ்பெஷல் ஹோமில் வச்சுருவாங்க. அந்த அப்சர்வேஷன் ஹோம்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த லிமிட்டில் இருக்க வைப்பாங்க. ஸ்பெஷல்ன்றது நீங்கள் தனியாக சிறப்பாக அதுக்கு கொண்டு வைப்பாங்க. ஸ்பெஷல் ஹோமில் ஒரு 50 பேர் இருக்கலாம். இதில் அப்சர்வேஷன் ஹோமில் ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. அப்சர்வேஷன் ஹோம் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், போயிட்டே இருப்பாங்க. ஸ்பெஷல் ஹோம் அப்படின்றது அவங்க ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் அங்கே இருக்கணும். 18 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்க எங்கே இருப்பாங்கன்னா அந்த 18லேருந்து 21 வயசு வரைக்கும் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு அதை அப்படி தான் சொல்லுவாங்க, அந்த இடத்துல வைப்பாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் செங்கல்பட்டுலேருந்து வாலாஜாபாத். அதை நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்குலேருந்து இங்கே வாலாஜா போகிறதுக்கு படப்பை, தாம்பரம், உரக்குடம் இப்படி போகிற பணி இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில், வடக்கப்பட்டு, வளையக்கரணை, ஆப்பூர், உரக்குடம், வாலாஜாபாத் போகிறது இருக்கும். அந்த பக்கம் செங்கல்பட்டு ஆற்றுக்கு அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா ஆத்தூர்னு வந்துடும். செங்கல்பட்டு ஆத்தூர் வழியாக நேராக வாலாஜா போகிறோம் சார். அப்போ செங்கல்பட்டுலேருந்து 5வது கிலோமீட்டரில் அந்த ஆத்தூரில் அந்த பிளேஸ் ஆஃப் சேஃப்டின்ற ஒரு சிறார்களோட கூர்ந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அவங்க 18லேருந்து 20க்குள்ளே இருப்பாங்க. இந்த இடத்துல ஜூலை 12ஆம் தேதி எல்லாருக்கும் தகவல் வந்துச்சு. 11ஆம் தேதியாக கூட அந்த சம்பவம் நடந்திருக்கலாம். அதனால் அக்யூரேட்டாக அந்த தேதியை நம்ம அனலைஸ் பண்ண முடியல. இப்போ உடனே என்னென்னா அங்கே இருக்க ஒரு 12 சிறார்கள் எஸ்கேப் ஆகுறாங்க. எஸ்கேப் ஆகிறதுக்கு முடிவு பண்ணும்போது என்னென்னா இந்த பிளேஸ் ஆஃப் சேஃப்டி எங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க, அங்கே போலீஸாக இருக்காங்க கிடையாது. இந்த மாதிரி அப்சர்வேஷன் ஹோம், ஸ்பெஷல் ஹோம், பிளேஸ் ஆஃப் இங்கே எங்கேயுமே போலீஸ் கிடையாது. போலீஸ் ரெக்யர்மெண்ட்டே இங்கே கிடையாது. இங்கே எப்படி இருப்பாங்கன்னா தனியாக ஒரு எக்ஸாம் எழுதி வரவங்க சூப்பரண்டாக இருப்பாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் சூப்பரண்டாக இருப்பாங்க. அசிஸ்டன்ட் சூப்பரண்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மாஸ்டர்னு இருப்பாங்க. நீங்கள் ஒன்று ஹவுஸ் மாஸ்டர்னால் எப்படின்னா நீங்கள் மாஸ்டர் படத்தில் வர மாதிரி ஃபிட்டாலாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 4 அடியில் இருப்பாங்க, 5 அடியில் இருப்பாங்க. அவங்களால ஓட முடியாத அளவு இருப்பாங்க. அவங்க டீச்சிங் ஹவுஸ் மாஸ்டர் அப்படின்றது இருப்பாங்க. ஆனால் கார்டு வேறு. இப்போ பல இடங்களில் ரெக்வயர்மெண்ட் இல்லாதனால ஹவுஸ் மாஸ்டரே கார்டு வேலையை பார்க்குறதெல்லாம் இருக்குது. இப்போது கார்டுன்றதே இங்கே வா உள்ளே போ அப்படின்னு லாக் பண்ணுறது. ஹவுஸ் மாஸ்டர்ன்றவங்க அவங்க கல்வியை சொல்லித்தரவங்க, நல்லதை சொல்லித்தரவங்க.
அவங்க ஃபிட்டாக இருக்கணும், இதாக இருக்கணும், ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கணுன்றதுலாம் கிடையாது. அவங்க ரொம்ப இதாக இருக்கலாம், நம்ம சாதாரண ஒரு உடல்வாக கொண்டவங்களாக இருப்பான், அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது நல்லா. இப்போ இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, 12 பசங்க, இவங்க இந்த பசங்க சிறுவர்கள், அவர்கள் திட்டினாலும் வாங்கிக்கொள்ள தான் வாங்கணும் அப்படின்னு சட்டத்தில் இடம் இருக்குது. அவர்கள் திட்டினாலும் நீங்கள் வாங்கிக்கணும், என்ன வார்த்தை கெட்ட வார்த்தை திட்டினாலும் நீங்கள் வார்டன் வாங்கிக்கணும், அவர் திட்டினாலும் சூப்பர்டென்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு இருக்கு. அவர்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். டிவி இருக்கும், அந்த சிறார்களுக்கு டிவி இருக்கும். அவர்களுக்கு தினமும் உணவில் கீரை வகைகள் இருக்கணும். அதெல்லாம் வாரத்தில் 2 நாள் அவங்களுக்கு மாமிசம் இருக்கணும். அவர்களுக்கு வருடத்தில் 2 முறை ட்ராக்கு டிஷர்ட் 2 செட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. அவர்களுக்கு டிவி, அவர்களுக்கு இந்த வன்முறையை தூண்டக்கூடிய படங்கள் இல்லாத மற்ற படங்களை காட்டணும். ஆனால் இங்கே யார் வருவா? நல்ல பையன், தேவார திருவாசக படிக்கிற பையன், இல்லை பைபிள் படிக்கிற பையன், நல்ல இஸ்லாமியர் பையன், இந்த மாதிரி பசங்க இங்கே வரப்போகிறதில்ல. இதுங்க சிறு வயதிலேயே சில தவறான சவகாசத்தினால சில கெட்ட பழக்கங்களுக்கு ஆட்கொள்ளப்பட்டு அங்கே வந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அது உள்ளே வந்தவுடனே அவங்கள திருத்தி வெளியே அனுப்புறதுக்கு பேர் தான் அந்த இடம். அதுக்கு தான் அந்த ஹவுஸ் மாஸ்டர், டீச்சர்ஸ், ஹோம் டீச்சர், ஹவுஸ் மாஸ்டர் இவங்களாம் வச்சுருக்கிறது. ஆனால் அவர்கள் பேச்சை அவர்கள் கேட்கணும்ல. இங்கே வந்தவுடனே அவர்களுக்கு ஒரு தொலைபேசி இருக்கும், ஒரே ஒரு தொலைபேசி இருக்கும். அந்த தொலைபேசி அவங்களுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. இவர்கள் வாரத்தில் 1 நாள் உடனே எங்கள் வீட்டுக்கு பேசணுன்னா ஃபோன் போட்டு கொடுக்குறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. அவங்க இவங்கக்கிட்ட பேசணும், இந்த மாதிரி எமர்ஜென்சியாக பேசணும், கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. 2வது, இவங்களை அடிக்கடி டிஎஸ்பி வருவாங்க, எஸ்பி வரலாம், ஜட்ஜஸ் வரலாம், பொலிட்டீஷியன்ஸ் வரலாம், மினிஸ்டர்ஸ் வரலாம். அதான் பொலிட்டிஷியனாக மினிஸ்டர், இந்த மாதிரி ஆட்கள் அங்கே ஆய்வு செய்யலாம். செய்துட்டு அங்கே இருக்க விசிட்டர்ஸ் நோட்டில் யாராக இருந்தாலும் என்ட்ரி போட்டு போகலாம். ஜட்ஜஸே வருவாங்க. இங்கே சமூக ஆர்வலர் கூட பர்மிஷன் வாங்கிட்டு வரலாம், நான் பார்க்கணும் அப்படின்னு பண்ணலாம். அப்போ இவங்க பார்க்கும்போது இவங்களை இப்படி பராமரிக்கிறாங்களே இப்போ இந்த பசங்க தப்பிக்கிறதுக்கு உண்டான இடம். அப்போது பகல் நேரம் அஃபிஷியல் ஸ்டாஃப்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க 9 to 6, 10 to 6ன்னு இருப்பாங்க. அஃபிஷியல் ஸ்டாஃப் போயிடுவாங்க. அப்போ இரவு நேரத்தில் யார் இருப்பாங்க? 2-3 வார்டன் இருப்பாங்க, 2 வார்டன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி இருப்பார், வாட்ச்மேன் இருப்பாங்க, வாட்சர் ஒருத்தங்க, இப்படி தான் இருப்பாங்க. இவங்க எல்லார் கையிலையும் ஆயுதம் AK-47 இவங்க கையில் கொடுத்துருக்காது. அப்போது இவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி 2 பேர் இருக்காங்களா, உள்ளே போயிட்டு பிளாக்கை திறந்து அந்த ரூமை திறந்து இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் போவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த பக்கம் வர ரூம் கொடுப்பாங்க. அப்போது இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, இரவு நேரத்தில் இங்கே பாதுகாப்பு கம்மி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இரவு நேரத்துக்குள்ளே பாதுகாப்பு கம்மின்னு புரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, இந்த 12 இளைஞர்களும் உடனே இங்கே வராங்க, டக்குன்னு வராங்க. ஹவுஸ் மாஸ்டர், இந்த வார்டன், வாட்ச்மேன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு இங்கே வா. 12 பசங்க சேர்ந்து 2 பேரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். அது ஒரு 18+ கிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு உண்டான உணவு கொடுக்குறாங்க, ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இதில் இந்த பசங்களுக்குள்ளே நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஒரு டாமினேஷன் இருக்கும். இப்போது இந்த ஆத்தூர்ன்றது சென்னையை ஒட்டி இருக்குது. இப்போ இந்த பிளேஸ் ஆஃப் சேஃப்டி இடத்துல தென் மாவட்டத்தை சேர்ந்த 2 இளைஞர் இருப்போம், சென்னையை சேர்ந்த 4 இளைஞர் இருப்போம். நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஒரு ஈகோ வந்துடும். இப்போ இவங்களுக்குள்ள அவன் எப்பயுமே ஒரே பார்த்து இவன் கூட ஒரு டீம். நீங்கள் நிறைய பசங்க படத்தில் பார்த்தீங்களே, இப்போ பாரு அடிப்பாம்பாரு குத்துவாம்பாருன்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டின்றதுக்காக அதுக்காக அவங்களுக்கு உள்ள செல்ஃபோனு, அவங்களுக்கு போதை வஸ்துக்கள்லாம் இருக்குன்னா நம்ம அப்படி வெட்ட வெளிச்சமாக நம்மளால் ஒன்றும் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்ட முடியாது. இவங்களுக்கு சோறு, நல்ல சோறு கிடைக்கும், இவங்களை யாரும் தொட மாட்டாங்க, சும்மாலாம் போய் யாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் பிளான் பண்ணுறானுங்க. உடனே வெளியே உள்ளே போகிறானுங்க. இந்த 4 பேர் இந்த சாப்பாடு கொடுக்குறவங்கலாம் இவங்கள மிரட்டியே கொன்றுவேன் வான்றாங்க. ஒருத்தர் திமிருவாங்க. திமிர்னோடனே நம்ம 12 பேர் சேர்ந்து உங்களை கொன்றுவேன், ஒழுங்காக இருக்கிறியா? இல்லை, அமைதியாக இருக்க, நாங்கள் இப்போ தப்பிச்சு ஓடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறானுங்க, 12 பேரும் அந்த 2-3 பேரை உள்ளே தூக்கிட்டு போய் வச்சு பூட்டுறானுங்க. அவங்ககிட்ட தான் உள்ள செல்ஃபோன் இல்லையா, அவங்க எப்படி பேசுவாங்க, உள்ளே என்ன கம்முன்னு இருக்கணும்னு பூட்டுறானுங்க. இதுக்கு மேலே பண்ணால் உங்களை கொன்றுவோண்டா அப்படின்னா உயிர் பயத்தில் என்ன பண்ணுவாங்க, சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க, போயிடுவாங்க.
இன்னொருத்தர் எவனா திமுறான்ல அவனை கூப்பிட்டு கட்டிடுறாங்க, கையை காலை பிடிச்சி கட்டிடுறாங்க, உட்கார வச்சு கட்டிட்டு வெளியே வராங்க. வாட்ச்மேன்ட்ட கொன்றுவன் சாவியை கொடுக்குறியா இல்லைன்னு கேட்குறானுங்க. சாவி வாங்குறானுங்க. ஸ்டாஃபோட செல்ஃபோனையும் திருடிடுறானுங்க. ஸ்டாஃபோட பைக்கை அடித்து நொறுக்கிடுறானுங்க. உள்ளுக்குள்ளே இருக்க எக்யூப்மெண்ட்ஸு டிவியிலேருந்து டெக்கிலேருந்து ரேடியோலேருந்து அனைத்தையும் அடித்து நொறுக்கிடுறானுங்க. நொறுக்கி டேபிள் சேர் அந்த இடத்த ஒரு அலங்கோலமாக ஆக்கிட்டு இந்த 12 பேரும் அப்ஸ்காண்ட் ஆயிடுறானுங்க. தப்பிச்சு போய் வெளியில ரோட்ல ஓடவனுங்க. இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம பேசுறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா, அவனுங்க ஓடி போயிருந்தா கூட இந்த பிரச்சனை நம்ம பேசியிருக்க மாட்டோம். அவனுங்க போய் நியூசன்ஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்க பப்ளிக்கில். வெளியே வரானுங்க. அந்த ஆத்தூரில் இருக்கிறவங்க கிட்ட வந்து ஒருத்தரை அடித்து பைக்கை பிடுங்குறானுங்க, ராபரி பண்ணுறானுங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்ஸ்காண்ட் ஆகணுன்னு தான் இந்த இஷ்யூ பெருசாகுது. பல ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கு. ஆனால் அது என்ன பேசப்பட்டிருக்கு, பல ஊடகங்களில் செய்திகள் வந்துருச்சு. இது வந்து என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்லாம் வந்து பைட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிறானுங்க. அடித்து சேதாரப்படுத்திட்டு ஓடினவனதுக்கப்புறம் தான் அந்த ஆத்தூர்லேருந்து ஓடிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டானுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தனி காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்படும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த முறை தான் அவங்க மேலே வழக்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. சட்டத்தின்படி அவர்கள் உள்ள எவ்வளோ ஸ்டாஃபை அடித்தாலும், ஸ்டாஃபை கெட்ட வார்த்தையில் திட்டினாலும், உள்ளே இருக்க பொருட்களை உடைச்சாலும் அவருக்கு மேலே வழக்கு பதிவு செய்யக்கூடாது. பதிவு செய்தது இல்லை. இதுவரைக்கும் பதிவு செய்ததில்லை. முதல் முறையாக பப்ளிக்கை நியூசன்ஸ் பண்ணனால அவருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணி 6 பேரை கோயம்புத்தூரில் கைது பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை சென்னையில் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ 7 பேர் ஆயிடுச்சு. 12 பேரில் இன்னொருத்தரையும் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ 8 பேர். 8ல் இன்னும் 4 பேர் என்ன ஆச்சு, அந்த பக்கம் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இது இப்போது நடந்த விஷயம். நேற்று இரவு செங்கல்பட்டு அதாவது ஸ்பெஷல் ஹோமில் வந்து 5 பசங்க சேர்ந்து ஒரு இளைஞரை அடிச்சிருக்கானுங்க. இரவு அடித்து சக கூட இருக்க பையனை அடிச்சிருக்காங்க. அடின்னு அடித்து அவர் தலையில் வந்து 22 தையல் போடப்பட்டு தான் இன்று ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு. இது ஒரே வரி சிறார்கள் பாதுகாப்பகத்தில் இளைஞர் ஒருத்தரை வந்து பசங்கள்லாம் சேர்ந்து அடித்ததில் தலையில் 22 தையல். இதுதான் மேட்ரு. இதுக்கு மேலே வேறு எதுவுமே போடல. ஏன் அந்த பசங்க அடித்தாங்க அப்படின்னா, ஏன் இரவு நேரத்தில் அடித்தாங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் அந்த பாதுகாப்பு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு பசங்களும் ஆஜானு பாகுவாக இருப்பாங்க. அப்போது வீக்காக இருக்கணும். ஒருத்தனை போட்டு அவனுங்க லாங்குவேஜில் இவனை பொழந்தோன்னா ஓடியாருவானுங்க. ஓடியாந்தோன்னா இதுதான் சமயம், எஸ்கேப் ஆகிடலாம். அப்போ வீக்காக இருக்கிறது யார், இவனை சேர்த்து வச்சு பொழந்துடலான்னு ஒருத்தரை நேற்று அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே 22 தையல். ஆனால் இதில் ஒன்று என்ன நடந்துச்சு, எவனோ அவனுங்க ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. அவங்க யாராலையும் தப்பிக்க முடியல. இது இன்றைக்கி ஊடகங்களில் வந்த செய்தி. இதுக்கு முன்னாடி 12ஆம் தேதி நடந்த சம்பவத்தை பற்றி, ஆத்தூரில் நடந்த சம்பவத்தை பற்றி விலாவாரியாக சொன்னோம். அதுக்கு 20 நாள் முன்னாடி செங்கல்பட்டில் இதே சிறார்கள் ஸ்பெஷல் ஹோமில் 5 சிறுவர்கள் நைட்டு சாப்பாடு கொடுக்குற 2 பசங்க வரானுங்க. அவனுங்களை 2 தள்ளி வெளியே தள்ளுறானுங்க. தள்ளிட்டு இங்கே வா அப்படின்றானுங்க. வெளியே வந்து ஹவுஸ் மாஸ்டர் வராரு. அவரே 4 அடி 5 அடி தான் இருக்கார். குன்றவா அமைதியாக இருக்கிறியான்னு கேட்குறானுங்க. 5 பசங்க சேர்ந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, வயசானவர் என்ன பண்ணுவார், ஏன் நம்மளே இந்த வேலைக்கு எப்படி வந்தோன்னு தெரியும், உயிருக்கு பயந்து ஐயோ விட்டுருந்தானா வெளியே போனோன்னு வாட்ச்மேன்ட்ட ஒன்றையும் கொண்டுருவா என்ன சாவியை கூடியான்றாங்க. சாவியத்தை வந்துட்டு 5 பேர் ஓடிட்டானுங்க. அதாவது 12ஆம் தேதி நடந்த சம்பவத்தையும் நேற்று நடந்த சம்பவத்தையும் பேசணும். 12ஆம் தேதிக்கு முன்னாடி 20 நாள் முன்னாடி நடந்த அந்த 5 பேர் எஸ்கேப்பு. அந்த 5 பேரை இப்போ பிடிச்சாங்களான்றது தெரியல. ஏன் அது வெளியே வரல? பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ அப்படியே பின்னால் போகும். 31/12/2022 சென்னையை சேர்ந்த பையன். அந்த பையன் வந்து அப்சர்வேஷன் ஹோம் செங்கல்பட்டில் அப்போது வந்து பக்கத்தில் இருந்துச்சு. இப்போது அப்சர்வேஷன் ஹோம் தள்ளி வந்தனால ஸ்பெஷல் ஹோம் மட்டும் அங்கே இருக்குது. 31/12 விடிந்தால் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு பையன் வந்து அதே 2022 மார்ச் மாதம் அதே அப்சர்வேஷன் ஹோமுக்கு வரான். நல்லா கேட்டுங்க, அதே அப்சர்வ் ஹோமுக்கு வரான். வரும்போது அவன் என்ன பண்ணுறான்,
தாம்பரம் குப்பைமேடு பகுதின்னு ஒரு இடம் இருக்கும் தாம்பரை பக்கத்தில். அது அங்கே இருக்க ஒரு பையன் தான் அவன். அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு ரயில்வே ப்ராப்பர்ட்டியை ஒரு தெஃப்ட்டு ரயில்வே ப்ராப்பர்ட்டி ஒரு தெஃப்ட்டில் அரெஸ்ட் ஆகுறான். அரெஸ்ட் ஆகி அவனை கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. கொண்டு வந்தவுடனே அவனை ஜுடிஷியலில் என்ன பண்ணுறாங்க, இவனை இங்கே அனுப்புங்கன்றாங்க. இங்கே அனுப்புகிறாங்க. அவன் 6 மந்த் இருக்கிறான் அங்கே. 6 மந்த் இருக்கும்போது அவன் அவனை வெளியே அனுப்பிச்சிடலாமே, யாருமே அவனுக்கு பெயில் போடல, இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே, தெஃப்ட்டு தானே, 6 மாதம் ஆகிடுச்சு, அவனுக்கு யாரும் பெயில் போட்டால் வெளியே போகலாமேன்ட்டு அங்கே இருக்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க சூப்பரண்டன்ட்டு அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட்லாம் பேசியிருக்காங்க. பேசி இவனை அமுச்சு விட்றலாம் வெளியே, 6 மாதம் ஆகிடுச்சு, மார்ச் மாதம் வந்து 6 மாதமாக இருக்கிறான், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவனை கூட்டிகிட்டு போங்க, பெயில் போட்டு கூட்டிகிட்டு போங்க. ஐயோ, அவன் பெயில் போட்டால் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, அவன் அங்கேயே இருக்கட்டும்ன்றாங்க. அரசு செலவு தானே, அங்கேயே இருக்கட்டும்ன்றாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க ஃபேமிலி ஓரியன்டல், மதர் வேறு, வெளியே வந்தானா மதரோட விஷயங்கள்லாம் தெரியும், இப்படிலாம் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். உடனே அவனை விட்டுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் சைடில் ஒரு லாயர் வைக்கிற மாதிரி ஃப்ரீயாக ஆடுற வக்கீலை கூப்பிட்டு, சார் கோர்ட் ஃபீ மட்டும் வாங்கிக்கிங்க, இந்தாங்க ஒரு 1000 நாங்கள் எதை தரோம், இந்த பையனுக்கு ஒரு பெயில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சூப்பரண்டன்ட்டுங்களே அவனை பெயில் போட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அதே 2022 அடிப்படையில் அனுப்புகிறாங்க. இது நிறைய இடத்துல நடக்கும். பெயில் போட்டு கிடைக்காம யாருமே இல்லை, அம்மா வயசானவங்க, நான் இங்கே இருக்கிறதே தெரியாதுன்னு பல பேர் இந்த ஜெயிலுக்குள்ளேயே லோக்கத்துலாத்தும் உள்ளே வருவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க. யாராருக்கு பெயில் கிடைக்கல, யாரும் நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குன்னா இவங்களே சொல்லி பெயில் போட்டு அனுப்புகிறாங்க. இது 2022 ஆகஸ்ட் செப்டம்பரில். அதே ஆண்டு அவன் டிசம்பர் 30 வரான். அதே ஆண்டு 30 வரான். அதே மாதிரி ஒரு மறைமலை நகர் ரயில்வே கிட்டக்கு வந்து ஒரு ரயில்வே தெஃப்ட்டில் ரயில்வே கேஸில் தான் வரான். ரயில்வேயில் வந்து ஆர்பிஎஃப் வந்து பிடிக்கிறது ஒன்று இருக்குது. அதில் நிறைய நடைமுறைகள் இருக்குது. அது நிறைய பேருக்கு சொன்னால் புரியாது. ரயில்வே போலீஸ் பிடிச்சி ஆர்பிஎஃப் கிட்ட கொடுத்து எஃப்ஐஆர் போடுறது ஒன்று இருக்குது. ரயில்வே போலீஸ் தனியாக எஃப்ஐஆர் போட்டு இந்த நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது உள்ளே போனால் குழம்பிடுவாங்க. இதே தெஃப்ட் கேஸில் உள்ளே வரான். 30 வரான். வந்தவன் 30 வந்துட்டு அவனுக்கு தான் ஏற்கனவே பழக்கமாயிடுச்சுல அந்த இடம். வந்துட்டு உள்ளே வந்து அப்படியே இருக்கிறான். எப்பயுமே உள்ளே வந்தால் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உண்மையாகவே ஓப்பனாக சொல்லுவோன்னு வச்சு, ஏய் படத்தில் பார்த்துருப்போம்ல, ஜெயிலுக்குள்ளே வந்தால் உட்காரு அப்படின்வாங்க. ஜெயிலே படத்தில் பெரியவர்கள். இப்போ என்ன பண்ணுவாங்க, டேய் இப்போ தான் நான் போனேன், நீ எதுக்கு வர, நீ திறந்த மாட்டியோ. அப்போ அவன் கொஞ்சம் பயப்படணுன்றதுக்காக அவனுக்கு வார்ன் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. வார்ன் பண்ணி வாங்க, இல்லை 2 அறையலாம், இல்லை பெட்டெக்ஸில் 2 அறை அடிக்கலாம். இது அடிக்காமல் கூட அனுப்பலாம். இதை அடித்தாங்கன்னு கட்டத்துக்கு சொல்ல அவனை அனுப்புகிறாங்க. உள்ளே போனோன்னா அவன் அந்த பசங்கக்கிட்டலாம் புதுசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏய் என்ன கேஸில் வந்து நான் ஏற்கனவே வந்தேன், நான் வந்து அவனே சொல்கிறான், பெனாத்திக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நான் வந்து இந்த ரயில்வே ட்ராக்கில் பக்கத்தில், மறைமலை ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருப்பேன், ராவுரிலாம் பண்ணுவோம், நான் வந்து மற்ற விஷயங்களுக்கும், அதாவது உமன் ஹராஸ்மெண்ட்டு இதுலேயும் நாங்கள்லாம் ஈடுபடுவோம் அப்படின்னு தன்னை பற்றி மிகைப்படுத்தி பெருமையாக அங்கே இருக்க பசங்கக்கிட்ட சொல்கிறான். சொன்னதை வந்து அங்கே இருக்கவங்க ஒரு 2 பேர் கேட்டுறாங்க. யார் இருக்காங்க கேட்டுறாங்கன்னா, கார்டுனா நெக்ஸ்ட் லெவல் வார்டன்னுவாங்க. அடுத்த லெவல் வார்டன் தானே வச்சுங்க, கார்டுன்னுவாங்க. இந்த கார்டு யாருன்னா, இந்த இடத்துக்கு கார்டு அங்கே இருக்கார். அந்த கார்டுங்க யாருன்னா இவங்கள மாதிரி இங்கேயே இருந்து வந்தவங்க தான். புரியுதா உங்களுக்கு? இந்த பசங்க மாதிரி அங்கேருந்தே வந்து நீண்ட காலமாக வந்து அப்படியே வெளியே வந்து திரும்ப அதே ஜாபுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்காக வராங்க. இப்போது அந்த இடத்துல வந்து நம்ம பேர் சொல்கிறது தப்பு கிடையாது. சரண்ராஜ், ஆனஸ்ட்ராஜ், விஜயகுமார். பட் விஜயகுமார் அன்றைக்கி கிடையாது, அவர் அன்றைக்கி இல்லை, அவர் அந்த ஸ்பாட்டில் இல்லை, லீவு. பட் ஆன் டியூட்டியில் இருந்தவர் என்னன்னு கேட்டால் ஆனஸ்ட்ராஜ் அடுத்தது டியூட்டி வராரு. அப்போ ஆன் டியூட்டியில் இருந்தது 31 இரவு வந்து சரண்ராஜ்னு இருந்திருக்கார். சரண்ராஜ் தான் அவர் இருந்திருக்காரு. ஆனஸ்ட்ராஜ் அவர் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு 28 33 வயசு தான் இவங்களுக்குள்ள. அந்த ஆனஸ்ட்ராஜுக்கு பார்த்திங்கன்னா 28 29 வயசு 30 வயசு, இப்போ ஒரு 31 வயசு இருக்கும். 3-4 வருஷம் ஆயிடுச்சு. இவருக்கு ஒரு 35 வயசு இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சூப்பரண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சூப்பரண்டுக்கிட்ட சொல்கிறாங்க வந்து, சார் அவன் என்ன சார் அந்த பையன் தெஃப்ட் கேஸில் வந்திருப்பான்னு பார்த்தா அவன் பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணிட்டு வந்தான்னு நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கான் சார், எல்லா பசங்களும் வந்து என்கிட்ட சொல்கிறான் சார்,
அப்படியா, சரி இரு, நம்ம வந்து முதல்ல ஜுடிஷியல் அவங்களுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்களா, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்ட்டு சூப்பரண்ட் என்ன பண்ணுறாரு, உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த இவங்களுக்கு சட்டத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பாங்க, அது புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் அந்த பையன் வந்திருக்கானே, அந்த பையன் வேறு ஏதோ பண்ணியிருக்கான் போல இருக்கு, அவனை கொஞ்சம் கண்காணிக்கணும் சார், அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், அவன் கேஸில் கொஞ்சம் பார்த்து பாருங்கள் சார், வேறு ஏதாவது கேஸ்லாம் அவன் இன்வால்வ் ஆகிருக்கானா இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கடந்துட்டார். இந்த பையன் உள்ளே வந்தோன்னா தௌலத்தாக பண்ணணும், இவங்களுக்குள்ளே ஒரு கேங் நடக்குது. அப்போது இதை மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு அந்த ஆனஸ்ட் ராஜ்ன்றவர் என்ன பண்ணுறாரு, அவனை அடிச்சிடுறார். அடித்த உடனே அந்த பையன் வந்து நல்லா தாக்கப்படுறாரு. தாக்கிட்டது யாருக்குமே தெரியல, 4 வச்சுருக்காரு, படாத இடத்துல ஒரு அடிபட்டுருது. பட் காலையில் வந்து அந்த சூப்பரண்டன்ட் வந்து அன்றைக்கி 31ஆம் வந்து காலையில் இவனை அட்மிஷன் போட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டு அவர் அனதர் ஒர்க்குக்கு வெளியே போயிடுறாரு. வெளியே போய் கொஞ்சம் மற்ற ஊரில் அவங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்கும், அங்கே போயிடுறாரு. போன உடனே அந்த கார்டு ஃபோன் பண்ணுறாரு ஆஃப்டர்நூன், சார் இந்த மாதிரி அந்த பையன் தப்பிச்சு ஓடுறதுக்கு பண்ணுறான் சார், இங்கே இருக்கவங்களெலாம் போட்டு டேமேஜ் பண்ணுறான் சார்ன்ற மாதிரி இவருக்கு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. ஓ அப்படியா, நான் முதல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு இவர் உடனே லோக்கல் ஜூரி ஸ்டேஷனில், சார் அந்த பையன் இந்த மாதிரி பண்ணுறான் பார்த்துங்க சார் அப்படின்னு அவர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அவங்கள. கொஞ்ச நேரத்தில் இந்த பையன் இறந்துறான். இறந்த உடனே உண்மையாக சொல்லணுன்னா இவர் வராரு, வந்துட்டு அவங்க மதருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். பேர் பிரியான்னு நினைக்கிறேன், சொல்லலாம் தப்பில்லை. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது ஐயோ செத்துட்டானா, எனக்கு வேணவே வேணான்னு சொன்னவங்க, ஐயோ எனக்கு வேணாம், அவன் பாடி கூட வேணாம், செத்துட்டானா அப்படின்னு சொன்ன அடுத்த சில மணி நேரத்தில் அவங்கள சூழ்ந்து பல அமைப்புகள், சில கட்சிகள் வந்து அவங்க கூட ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் முன்னாடி அங்கே இங்கேன்னு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தவுடனே பெரிய ஆர்ப்பாட்டம் வருது, என் பையனை கொண்டுட்டாங்க, எல்லாரையும் கைது பண்ணுங்கன்றாங்க. உடனே எஃப்ஐஆர் பதியப்படுது, ஆல்டர்னேட்டிவ் எஃப்ஐஆர் பதியப்படுது. இவர் வந்து தாக்கினாரு அடித்தாருன்ற இவர் ஒரு புகார் கொடுத்துருக்காருல, அது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் ஆல்டர்னேட்டிவ் எஃப்ஐஆர் பதியப்படுது. அப்போது இருந்த சூப்பரண்டன்ட் பேர் ஏதோ மோகன் குமாரோ, அவர் அரெஸ்ட்டு. 2வது அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் வித்யாசாகரோ ஏதோ வித்யாசாகர் அவர் அரெஸ்ட்டு. 3வது ஹவுஸ் மாஸ்டர்னு சந்திரபாபு அவர் அரெஸ்ட்டு. ஆனஸ்ட்ராஜ், சரண்ராஜ், விஜயகுமார் இவர்கள் 6 பேரும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் A1 யாருன்னு கேட்டால் ஆனஸ்ட்ராஜ், A2 யாருன்னா சரண்ராஜ், இவர்கள் தான் ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க. பட் A3 விஜயகுமார், இவங்க 3 பேரும். ஆனால் விஜயகுமார் அந்த ஸ்பாட்டில் இல்லை, அவர் லீவ் இல்லை, பட் அவரையும் அங்கே கொண்டு வந்துட்டாங்க. சந்திரபாபு மாஸ்டரு, அந்த வாதியார், இவங்க எல்லாம். இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, உடனே காவல்துறை விசாரணை பண்ணுது, அனைவரும் விசாரணை பண்ணுறாங்க. அப்போது இருந்த அப்சர்வேஷன் ஹோமில் 17, 18லேருந்து 20க்குள்ளே ஒரு நபர்கள் இருந்திருக்காங்க. இதில் அப்சர்வேஷன், இதில் விசாரணை, இதில் ஸ்பெஷல் ஹோமில் வந்து அப்போ ஒரு 40க்கும் மேற்பட்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த சம்பவம் 31/12/2022 நடக்கிறதுக்கு ஒரு 10 நாள் 20 நாள் முன்னாடி தொடர்ந்து அதிகாரிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஜட்ஜஸ் வராங்க, அவங்களாம் விசிட்டர் நோட்டில் போடுறாங்க, ரொம்ப அழகாக கவனிக்கப்படுது, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணப்படுது அப்படின்னு அந்த விசிட்டர்ஸ் புக்கில் எல்லாமே எழுதிட்டு போகிறாங்க. சொல்லி நீங்கள் போயிட்டு நீங்கள் ரிவ்யூ வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடாது, சார் என்னை பற்றி நல்லா ரிவ்யூ போடுங்க சார்னு சொல்ல முடியுமா? போயிட்டு ஒரு அதிகாரிகிட்ட நல்லா இருக்குது, இந்த குறை இருக்குது, இங்கே ஃபுட் இருக்குது, இங்கே தண்ணி இருக்குது, இங்கே பக்காவாக மெயின்டைன் பண்ணுது, பசங்களை நல்லா இப்படிலாம் விசிட்டர்ஸ் புக் எழுதிட்டு போனோன்னே இந்த தாயார் வந்து ஓவர் நைட்டில் மாறிட்டு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணோன்னே, இந்த பசங்க தான் நல்ல பசங்களாச்சே, அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்தவொடனே நல்ல பசங்கள்ல, இவங்க நல்ல குடும்பத்து பசங்கள்ல எல்லா பசங்களும், இந்த பசங்க என்ன பண்ணுறானுங்க, இவனுங்களை மொத்தமாக மாட்டி விட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டு விசாரணைக்கு வரும்போது, தம்பி எங்கள் என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்கள்ல,
பார்க்காதெல்லாம் பார்த்தேன்னு சொல்ல வேண்டியதானே. ஓ! மொத்தமா மாறிட்டாய்ங்க. இவனுங்க என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு உள்ளே கேமராலாம் வைக்கலாம். சிறைச்சாலையில் வந்து A+ கேட்டகரி சென்சிட்டிவானவங்க, இவங்களால பிரச்சனை இருக்குன்னா உள்ள கேமரா வச்சு அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அவங்கக்கிட்ட வார்டன் பேச முடியாது, அந்த பிளாக் செக்யூரிட்டி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க யாருக்குன்னா பேசினாலும் அவங்க காலி, அவன் இவங்ககிட்ட பேசினாலும் அந்த மாதிரி மானிட்டர் பண்ண. இவங்களுக்கு வந்து இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்றதுக்காக ரூமுக்குள்ளேயே சிசிடிவி இருக்குது. ஆனால் எந்த ரூம்லேயும் பசங்க வேலை செய்ய எல்லாத்தையும் உடச்சிருவானுங்க. அவங்களுக்கு அவங்களோட ப்ரைவேசியை வாட்ச் பண்ணக்கூடாதுன்றது ஒரு விருப்பம். இது எல்லாத்தையும் நீங்கள் எங்கேயும் போய் பார்க்க தேவையில்ல, மாஸ்டர் படத்திலே பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது அந்த பசங்க உள்ளே வரானுங்க. என்னடா சொன்னார், உள்ளே வரும்போது என்ன ஒரு அடி அடித்து அனுப்புகிறான் எல்லாரையும். புரியுதா உங்களுக்கு? உள்ளே வரும்போது எல்லாரையும் 2 அடிக்கிறான்ல, இவனை கோர்த்து விட்டுடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பசங்க சொல்லுவாங்க, நீ என்ன பண்ண படத்துலலாம் பார்ப்பேன், நீ என்ன சொன்ன நான் உங்ககிட்ட மாட்டி விட்ருவேன், டேய் வேணாண்டா நீ என்ன சொன்ன மாட்டி விட்ருவேன். அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் வந்து ஐஓ வரும்போது, என்கொயரி ஆஃபீஸர் வரும்போது, இவர் தான் அடித்தார் சார், அவர் சொல்லிட்டு போயிட்டார் சார், நான் போயிட்டு வரதுக்குள்ளே இவனுங்கெல்லாம் கவனிச்சு வைடா அப்படின்னு சொல்லிட்டார் சார்னு பசங்க கோர்த்து விட்டு போயிட்டானுங்க. கோர்த்து விட்டவன் இப்போ என்ன பெரிய தியாகியாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பார்த்தா இவனுங்கெல்லாம் இத்தனை 4 வருஷத்தில் பெருசாகி வேறு இடத்துக்கு போயிட்டு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல நொட்டோரியஸாக தான் இருப்பாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம அவங்கள சபிக்கலை, நேச்சுரலில் சொல்கிறோம். இப்போது அந்த மாதிரி ஒரு சொன்ன பசங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்த 100 பசங்களையுமே திரும்ப அடுத்த கட்டத்துக்கு, அதான் நம்ம பருத்திவீரன் படத்தில் பார்க்குற மாதிரி, சிதப்பா எப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறது அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு பசங்க நகர்ந்து இந்த நேரம் பெரிய நீங்கள் அடுத்தது A+ வரலாம், A கேட்டகரியாக வரலாம். அதில் ஒரு சிலர் படித்து பெரிய ஆள் ஆகலாம், பெரிய வேலையில் இருக்கலாம், இன்னொரு மாதிரி வார்டனாக கூட வரலாம். அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ எப்படி சிறைகளில் இங்கே இருக்கும் செக்யூரிட்டிஸ் இருக்கோ அதை தாண்டி இப்போ அங்கே வந்து காவல்துறை உனக்கு டிப்ளாய் பண்ண கிடையாது இருக்கக்கூடிய சிறப்பு இல்லங்களில். அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். ஹவுஸ் மாஸ்டரே அவங்களுக்கு கார்டாக இருக்காங்க. பட் கார்டோட வெயிட் ஸ்ட்ரென்த்து, அவங்களோட பாடி ஃபிட்டு வேறு, ஹவுஸ் மாஸ்டரோட ஃபிட்டிங் வேறு. அப்படி தள்ளி விட்டா கீழே வந்துருவானுங்களே. ஒரு பையன் தள்ளி விட்டு இன்னொரு பையன் ஏறி நின்னானா முடிஞ்சு போச்சே. ஒரு 10 வயசு பையன் 40 கிலோ இருப்பான்ல, 50 கிலோ இருப்பான்ல, ஒரு வயசானவர் மேலே ஏறி நெஞ்சிலேயே ஏறி மிதிச்சானா என்ன ஆகும்? இப்படிலாம் பயத்தில் வந்து ஐயோ எதுக்குடா அந்த வேலைக்கு வந்தோன்ற ஒரு நேரத்தில் இப்போ இந்த பசங்க கோர்த்து விட்டோன்னே இந்த 6 பேரும் ரிமாண்ட் ஆகுறாங்க ஜனவரி 1 ரிமாண்ட் ஆனவங்க நீண்ட காலத்துக்கு பிறகு வெளியே வந்துட்டு இன்னமும் சஸ்பெண்டில் தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து 2022 அங்கே 25 நாள் முன்னாடி அதே செங்கல்பட்டு நிறைய தப்பிக்க முயற்சி 12 ஆத்தூர், நேற்று இங்கே இப்படின்னும் போது யார் இந்த வேலைக்கு வருவாங்க? இந்த வேலைக்கு யார் வருவாங்க? அப்போது அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வர அந்த சம்பவம் பெருசாக நடந்து பெரிய போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் முன்னெடுத்து யார் கத்தினாலும் போய் அங்கே கூட சேர்ந்து கத்த வேண்டியதான்னு வச்சுங்க. அது உண்மையா தப்பா பொய்யான்னு ஆராய வேண்டியது இல்லை. அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டுருக்கு. பாவம் அவனுங்கன்னா நம்ம எப்படி பார்க்குறோன்னா 6 பேர் அங்கே வர பசங்க எல்லாம் தெளிவாக இருக்கானுங்க. ஒரு அதிகாரியை கட்டி போட்டு ஓடுறானுங்க. ஆனால் அவர்கள் அடித்தால் நீங்கள் வாங்கி கொண்டு தான் ஆகணும். அவர்கள் குழந்தைகள். நேற்று அத்தனை குழந்தைகளும் சேர்ந்து தலையில் உடச்சி 22 தையல் போட்டிருக்கு. 22 தையல் போட்டவன் என்ன பெரிய வயசு பையனா? அவனும் குழந்தை தானே. அப்போது கொல்லவும் தயங்காதவர்கள் அதிகாரிகளை, அரசு அதிகாரிகளை கட்டி போட்டு ஓடுறான். போயிட்டு பப்ளிக் நியூசன்ஸை ஏற்படுத்தி அவங்க வாகனத்தை உடச்சிட்டு போகிறான். இதே நீங்கள் வாழ்க்கையில் எந்த கேஸில் வேணால் தப்பிச்சிடலாம். பப்ளிக் மெட்டீரியலை ஏதோ ஒன்று கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை உடச்சி சேதாரம் படுத்தினவங்க வழக்கு உடனே முடிஞ்சதா சரித்திரம் மேலே. ஒரு அரசு பஸ்ஸில் கள்ள தூக்கி போட்டவனோட கதையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? 30 வருஷம் 25 வருஷம்லாம் கோர்ட்டுக்கு வருவான். அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். அப்படின்னும் போது ஒரு ஹோம்குள்ளே இருக்க, ஒரு ஸ்பெஷல் ஹோம்குள்ளே இருக்க ஒட்டுமொத்த பொருளையும் உடச்சி சேதாரம் பண்ணி அரசு ஊழியரை கட்டி போட்டுட்டு போகிறான். ஆனால் சட்டம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறனால அதையும் பயன்படுத்தி கொண்டு இன்று அந்த வேலைக்கு வந்த ஒரு 6, அதாவது தப்பு நடந்திருக்கும், தப்பு இல்லாமல் இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆனஸ்ட்ராஜ், சரண்ராஜ்ன்ற ஒரு அவர்கள் அந்த கார்டு அவர்கள் அடிச்சிருக்கலாம். பாதிக்கப்பட்டது யார்? இன்சார்ஜஸ் எல்லாருமே அவர்களை தாங்கி பின்னாடி குடும்பம் இன்னமும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து அன்னையோட வைக்கல, அதுக்கப்புறம் நடக்குது. நேற்று இரவு வரைக்கும் நடக்கிறதுனால நம்ம இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறோமே தவிர, குழந்தைகள் இன்றைக்கி இன்ஸ்டாவில் இருக்க பெரிய பெரிய ரவுடிகள் எல்லாமே 17 வயசு, 18 வயசு, 19 வயசு. நிறைய படம் கூட லேட்டஸ்ட்டாக பார்த்தோம். விஜய் ஆண்டனி படத்தை கூட நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு முன் உதாரணமாக
இந்த மாதிரி பசங்கள் வந்து நான் பெரியவனா நீ பெரியவனான்னு போட்டி வந்து, அதனால் அந்த சம்பவத்தில் அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது 2022 இந்த சம்பவம் 23 பிகினிங்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறார், அவர் கோரிக்கை, இந்த மாதிரி அப்சர்வேஷன் ஹோம் ஸ்பெஷல் ஹோமில் போலீஸை ரெக்வயர் பண்ணி போடுங்க. அங்கே ரெக்வயர்மெண்ட் இல்லை, ஆட்கள் பத்தலை, சமையல் செய்கிறவங்க இருக்காங்க, சமையல் செய்து கொண்டு போய் கொடுக்கறதுக்கு 2 பேர் இருக்காங்க, 2 வாட்ச்மேன் தான் இருக்கிறாங்க, அஃபீஷியல் ஸ்டாஃப் தான் இருக்காங்க. அவர்கள் கட்டுக்கோப்பான அவங்க ட்ரைனிங், ஃபிட்னஸ் ட்ரைனிங், அகாடமி ட்ரைனிங்காக முடிச்சுட்டு அங்கே வராங்க. அப்போது அந்த மாதிரி ஆளை போடுங்க. அவங்களோட அதுக்கு தனியாக ஹவுஸ் மாஸ்டர் ஹோம் கார்டாக யூஸ் பண்ணாதீங்க, தனியாக கார்டாக யூஸ் பண்ணுங்கள், வாட்சர் தனியாக வைங்க, வாட்ச்மேன் வைங்க அப்படின்னு அவரே அவங்களுக்கு ஆதரவாக கடிதம் கொடுத்தாலும், ஒரு பையன் சொல்கிற ஒரு பொய் சாட்சினால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்குன்றதுக்காக தான் அந்த 2022ஆம் ஆண்டு சம்பவத்தை நம்ம இப்போ சொன்னது. ஏன்னா முதலமைச்சரும் அந்த சப்ஜெக்டில் ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து அரசு ஒரு கவனம் செலுத்தணுன்றதை வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அங்கே சிறப்பு இல்லங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றதை வந்து தெளிவாக சொன்னீங்க. நேரம் ஒதுக்கி அது குறித்து நிறைய தகவல் பிறந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். மிக்க நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்